Good morning viewers, TRB aspirants, aspire forனா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற. You all aspire to be a postgraduate teacher, aspire. Now, today, we shall see the novel Jude the Obscure. Jude the Obscure. Obscure அப்படின்னா ஒரு புரியாத, அப்ஸ்க்யூர் அப்படின்னா சரியாக தெரியாத அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருடைய வாழ்க்கையை யாராலையும் தெரியாமல் போச்சுன்னா அப்ஸ்க்யூரிட்டின்னா தெரியாமல் இருக்கிறது. ஜூட் தி அப்ஸ்க்யூர். திஸ் இஸ் அ நாவல் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி. தாமஸ் ஹார்டி இஸ் அ வெல் நோன் பெசிமிஸ்ட். பெசிமிஸ்ட்னா வாழ்க்கையில் ஒரு ஆப்டிமிசம் இல்லாமல் ஒரு பெசிமிசம், ஹோப்லெஸ்னஸ், அதான் பெசிமிசம், ஆப்போசிட் ஆஃப் ஆப்டிமிசம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேட்னஸ். வாழ்க்கைனா ஒரு சோகத்தால் நிறைந்தது. அப்போ ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் இஸ் அன் அக்கேஷ்னல் எபிசோட் இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின். வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ்னால் அக்கேஷ்னல், எப்பயாவது வரக்கூடிய ஒரு சின்ன சம்பவம். இந்த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின், பொதுவான நாடகம் வலியும் வேதனையும் தான். அதில் ஹாப்பினஸ் ஒரு எப்பயாவது வருகின்ற ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறார். ஹாப்பினஸ் இஸ் அன் அக்கேஷ்னல் எபிசோட் இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ், இந்த நாவலுடைய பேர் தி ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லைன். டாம் ஜோன்ஸ் என்றவருடைய வரலாறு. அவன் ஒரு அனாதை. டாம் ஜோன்ஸ் என்ற அனாதையுடைய வரலாறு. ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லைன் அல்லது ஆர் சிம்பிளி டாம் ஜோன்ஸ். இந்த நாவலுக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஒன்று தி ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லைன், இன்னொன்று டாம் ஜோன்ஸ். டாம் ஜோன்ஸ் யாருன்னா, டாம் ஜோன்ஸ் இஸ் அ காமிக் நாவல், ஒரு காமெடியான நாவல் அப்படிங்கிறாங்க. அது ஒரு காமிக் நாவல். இட் இஸ் அ காமிக் எபிக் இன் ப்ரோஸ். இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காமிக் எபிக் இன் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர் இஸ் அ ஸ்லைட் கன்ஃபியூஷன். இந்த மேலே உள்ளது ஜூட் தி அப்ஸ்க்யூரு, அந்த ரெண்டு வரி மட்டும்தான் அதில் வரும். ஜூட் தி அப்ஸ்க்யூர் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி. இஸ் அ பெசிமிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹாப்பினஸ் இஸ் அன் அக்கேஷனல் எபிசோட் இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின். அண்ட் தென் வி கம் டு தி ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ். டாம் ஜோன்ஸுங்கிறது இது வேறு நாவல். தி ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ். டாம் ஜோன்ஸுங்கிறது ஹென்ரி ஃபீல்டிங்குடைய நாவல். ஜூட் தி அப்ஸ்க்யூர் நாவல் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி, எ பெசிமிஸ்ட். அவருடைய கருத்து தான் ஹாப்பினஸ் இஸ் அன் அக்கேஷனல் எபிசோட் இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின், ஜூட் தி அப்ஸ்க்யூர். அண்ட் தென் வி கம் டு செகண்ட் நாவல். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜூட் தி அப்ஸ்க்யூர் ஒரு நாவல், ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் அல்லது டாம் ஜோன்ஸுங்கிறது வேறு நாவல். இதுதான் காமிக் எபிக் இன் ப்ரோஸ். தி ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லைன். டாம் ஜோன்ஸ் என்ற அனாதையின் வரலாறு அல்லது வெர்சா டாம் ஜோன்ஸ் இஸ் அ காமிக் நாவல், ஒரு நகைச்சுவையான ஒரு நாவல். இட் இஸ் எ காமிக் எபிக் இன் ப்ரோஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காமிக் எபிக் இன் ப்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜானர், இட் இஸ் ரிட்டன் பை ஹென்ரி ஃபீல்டிங். அதாவது இந்த நாவல் இலக்கியத்துடைய ஜானர் அப்படின்னா இலக்கிய வடிவம். ஏன்னா இலக்கிய வடிவம்னா என்னென்னா, இலக்கியம் என்னென்ன வடிவத்தில் இருக்குது? போயம், நாவல், ட்ராமா, லிரிக்ஸ், எபிக், அந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஷார்ட் ஸ்டோரி. இதான் ஜானர், ஜிஎன்ஆர்இ, ஜானர் அப்படின்னு சொன்னால் அதோடைய அர்த்தம் இலக்கிய வடிவம். இது பிக்கரஸ்க் நாவல். இட் இஸ் ரிட்டன் பை ஹென்ரி ஃபீல்டிங். It is written by Henry Fielding. It is a picaresque novel. இது நாவல் இலக்கியத்துடைய ஃபோர் வீல்ஸ் ஆஃப் நாவல்னு சொல்லுவாங்க. நாவலை ஒரு பஸ்ஸுக்கோ அல்லது லாரிக்கோ ஒப்பிட்டோம்னா அதுக்கு 4 சக்கரங்களை போன்ற இந்த 4 பேர் தான். ஹென்ரி ஃபீல்டிங், சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன், இவங்க 4 பேர் தான். ஐ ரிப்பீட், ஹூ ஆர் த 4 வீல்ஸ் ஆஃப் த நாவல்? ஹென்ரி ஃபீல்டிங், சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன், இவங்க தான் ஃபோர் வீல்ஸ் ஆஃப் த நாவல்னு சொல்கிறார். இட் இஸ் ரிட்டன் பை ஹென்ரி ஃபீல்டிங். இட் இஸ் அ பிக்கரஸ்க் நாவல். பிக்கரஸ்க் அப்படிங்கிறது பிக்கரூன் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. ஹூ இஸ் அ பிக்கரூன்? பிக்கரூன் மீன்ஸ் ஏ ரவுடி or a rope. Picaroon means a rope.
அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. பிக்கரூன் மீன்ஸ் எ ரோக். ஒரு ரோகுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. ஒரு ரோக் வந்து பிற்காலத்தில் திருந்தி ஒரு நல்லவனாக மாறும். அதான் வந்து பிக்கரஸ்க் நாவல். இதில் வந்து டாம் ஜோன்ஸ் வந்து ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்கும். அவங்க எந்த பொண்ணை ரொம்ப பொண்ணுங்களோட செக்ஷுவல் அஃபேர்ஸ் வச்சுருக்கான். ஆனால் வந்து அவனுடைய ஸ்டெடி லவ் வந்துன்னா சோஃபியா வெஸ்டர்னோட தான். கடைசியில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளும் அவனுடைய தவறுகளெல்லாம் மன்னித்து அவனை ஏற்றுக்கிறான். அப்போ இட் இஸ் a picaresque novel. What is a picaresque novel? A picaresque novel describes the adventures of a picaroon. Picaroon means rogue. Bildungsroman means கம்மிங் டு ஏஜ் நாவல். அதாவது ஒரு ஆளுடைய வளர்ச்சி, கம்மிங் டு ஏஜ் அப்படின்னு அந்த நாவல் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு பிக்சரஸ்க், இது வந்து ஒரு பிக்கரஸ்க் நாவல். பிக்சரஸ்க்கு கிடையாது, பிக்சரஸ்க் அது வேறு. பிக்கரஸ்க்குனா பிக்கரும். இட் ட்ரேசஸ் த லைஃப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ பிக்கரும். ஹூ இஸ் அ பிக்கரும்? பிக்கருன்னா ஒரு ரோக். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் இந்த ஆப்பிள் பழத்தெல்லாம் திருடுவோம். அப்புறம் he has sexual adventures with many persons. அதனால் இஸ் அ பிக்கரும். The novel is called picaresque novel. பில்டிங்ஸ்ராமன்னாக்கா கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். அதாவது அந்த நாவலாக அந்த ப்ரொட்டகானிஸ்ட் மெயின் கேரக்டர் வந்து அவனுடைய வளர்ச்சியை காட்டுறது. இட் ட்ரேசஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சீஃப் கேரக்டர். அதான் பில்டிங்ஸ்ராமன். இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஸ்கொயர் வெஸ்டர்ன், சோஃபியா வெஸ்டர்ன், அவங்க சிஸ்டர் வந்து பிரிட்ஜெட், அப்புறம் வந்து ஆல்வர்த்தி எஸ்கொயர், கேப்டன் பிளிஃபில் அண்ட் அவங்க குழந்த பேர் மாஸ்டர் பிளிஃபில். இதில் வந்து பிகினிங் ஆஃப் த நாவல். இந்த நாவலுடைய ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, த டிஸ்டிங்விஷ்டு ஜென்டில்மேன் ஸ்கொயர் ஆல்வர்தி, அவர் ரொம்ப பிரபலமான ஒரு ஆள், ஜென்டில்மேன் ஸ்கொயர் ஆல்வர்தி, சோமர்செட் ஷயர், இங்கிலாந்துடைய ஒரு பகுதியான சோமர்செட் ஷயர்னா டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறார். இஸ் அன்மேரிட் சிஸ்டர் பிரிட்ஜெட் ஆல்வர்தி ஆல்சோ லிவ்ஸ் வித் ஹிம். கல்யாணமாகாத தங்கை, அவள் பேர் பிரிட்ஜெட் ஆல்வர்தி. அவங்க 2 பேரும் ஒன்றா வசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வசிக்கிறாங்க. த டிஸ்டிங்விஷ்டு கண்ட்ரி ஜென்டில்மேன் ஸ்கொயர் ஆல்வர்த்தி, ஹிஸ் சிஸ்டர் பிரிட்ஜெட் ஆல்வர்த்தி ஆல்சோ லிவ்ஸ் வித் ஹிம். பாய் இன் தி பெட், படுக்கையில் ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க. ஒன் டே ஹீ ரிட்டர்ன்ஸ், அது ஹீங்கிறது யாரை குறிக்குன்னா ஸ்கொயர் ஆல்வர்த்தி. அவர் லண்டனுக்கு போயிட்டு சோமர்செட் ஷயருக்கு திரும்பி வர்றார். ஹி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் எ ட்ரிப் டு லண்டன். ஹீ he finds a baby boy in his bed. தனது படுக்கையில் ஒரு பையனை பார்க்குறாரு. இந்த ஸ்கொயர் ஆல்வர்த்தி வந்து தனது படுக்கையில் ஒரு பையனை பார்க்குறாரு. அவர் ஆச்சரியப்படுற சர்ப்ரைஸ் டு ஃபைண்ட் எ பேபி பாய் இன் ஹிஸ் பெட். யார்? ஸ்கொயர் ஆல்வர்த்தி. ஜெனி ஜோன்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. ஆல்வர்த்தி இமிடியேட்லி தான் படுக்கையில் ஒரு பையனை பார்த்தோன்னே, பிறந்த குழந்தையை பார்த்தோன்னே he was surprised. Square Allworthy takes steps to find out the parents of the foundling. Foundlingனா a boy who has no parents, அதாவது அம்மா அப்பா யாருன்னு தெரியாத குழந்தைக்கு பேர் ஃபவுண்ட்லிங். அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு பேர் ஆர்ஃபன் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. who is a foundling அப்படின்னு கேட்டால் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு பேர் ஆர்ஃபன். அம்மா அப்பா யாருன்னு தெரியலன்னா அது ஃபவுண்ட்லிங்கும். இந்த கதையை அப்படி தான். தி ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லிங் அல்லது டாம் ஜோன்ஸ். ஆல்வர்த்தி என்ன பண்ணுறாரு, இந்த பையனுடைய அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகளை செய்கிறார்.
Allworthy takes steps to find out the parents of the foundling. He found யாரை குற்றவாளியாக நினைக்கிறாருன்னா ஜெனி ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு லோக்கலில் ஒரு லேடி இருக்கான். ஜெனி ஜோன்ஸ் a local woman and the tutor மிஸ்டர் பாட்ரிட்ஜ் guilty of the deeds. இந்த தப்பை யார் பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது ஜெனி ஜோன்ஸ் அப்படிங்கிற லோக்கல் லேடியையும் அவருடைய டியூட்டர் மிஸ்டர் பாட்ரிட்ஜ் இவங்க தான் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. He orders his housekeeper, அவங்க வீட்டு ஸ்கொயர் ஆல்வர்த்தியுடைய ஹவுஸ்கீப்பர் பேர் டெபோரா வில்கின்ஸ். He orders his housekeeper Deborah Wilkins to take care of the child. இந்த குழந்தைய நீ பார்த்துக்கன்னு நான் வீட்டு வேலைக்காரிட்டு சொல்கிறான். அவள் பேர் டெபோரா வில்கின்ஸ். அந்த ஜெனி ஜோன்ஸ் இஸ் brought before the Allworthy and admits that ஜெனி ஜோன்ஸை கூப்பிட்டு விட்றாங்க. ஆல்வர்த்தி முன்னாடி வர்றா. ஜெனி ஜோன்ஸ் இஸ் brought before the Allworthys and admits that she had put the baby in the bed. அவள் என்ன ஒத்துக்கிறா? அட்மிட்னா அக்செப்ட், ஒத்துக்கிறது. என்ன ஒத்துக்கிறான்னா நான் தான் அந்த பிள்ளைய உங்கள் படுக்கையில் வச்சேன்னு சொல்கிறான். ஆனால் யார் அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறான். she refused to tell the father's identity. உடனே மிஸ்டர் ஆல்வர்த்தி அவள் தான் காரணம்னு நினைக்கிறார். மிஸ்டர் ஆல்வர்த்தி mercifully removes Jenny Jones to a place where her reputation will not be known. அதாவது அவளை பற்றி கெட்ட பேர், ரெப்புடேஷன்னா நற்பேர்னு அர்த்தம். அவளை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு இடத்துக்கு அவனை ஜெனி ஜோன்ஸை மிஸ்டர் ஆல்வர்த்தி அனுப்பி வச்சுறார். where her reputation will not be known. He names the boy தாமஸ். அதாவது ஸ்கொயர் ஆல்வர்த்தி அந்த பையனுக்கு தாமஸ்னு பேர் வைக்கிறாரு. அதுதான் ஷார்ட்டாக டாம்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மான்னு சொல்லி இவன் சந்தேகப்படுறாரு இல்லையா ஜெனி ஜோன்ஸ், அந்த சர்நேம் ஜோன்ஸ்னு இருக்குல்ல, அதை சேர்த்து டாம் ஜோன்ஸ்னு அவனுக்கு பேர் வரும். He names the boy Thomas and asks his sister to raise him. சிஸ்டர் பிரிட்ஜெட்டை அவனை வளர்க்க சொல்கிறான். அப்போ டாம் வளர்ந்து பெரிய ஆளாக ஆகிறான். டாம் லவ் சோஃபியா. டாம் சோஃபியா வெஸ்டர்ன் அப்படி லவ் பண்ணுறான். பட் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் அண்ட் மிஸ்டர் வெஸ்டர்ன் வாண்ட்ஸ் ஹர் டு மேரி பிளிஃபில் ஃபார் மணி. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுடைய அம்மா அப்பா விரும்புகிறாங்க. ஒரு சமயத்தில் சோஃபியா கட்டி போட்டு ஹவுஸ் அரெஸ்ட்லேயும் வச்சிடறாங்க. டாம் இஸ் ஆனஸ்ட், பட் டாம் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கான். பட் லஸ்டி, அதிகமாக ஆசை உடையவனாக இருக்கான். லஸ்டின்னா செக்ஷுவல் எரோட்டிக் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டிபாச்சரஸ். He had amorous adventures. Amorousனா லவ் அல்லது செக்ஷுவல் அட்வென்ச்சர்ஸ் வித் மோலி சீக்ரீம். இந்த மோலி சீக்ரீம் யாருனாக்கா டாக்டர் ஆஃப் பிளாக் ஜார்ஜ். இந்த பிளாக் ஜார்ஜுக்கு தான் டாம் உதவுவான். காசு கொடுக்குறது, ஆப்பிள் பழங்களை திருடி கொடுக்குறது, இந்த மாதிரி. ஒரு வாட்டி when மோலி பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் he wants her son. தான் அந்த ப்ரெக்னென்சி காரணம்னு இவன் ஒத்துக்கிறான். ஆனால் பிற்காலத்தில் அந்த ப்ரெக்னென்சிக்கு அவன் காரணம் இல்லை, டாம் ஜோன்ஸ் காரணம் இல்லைன்னு தெரிஞ்ச வந்தோடனே his love fully turns to Sophia Western. Eventually the secret of Tom's parentage is revealed. கடைசியாக பார்த்தீங்கன்னா டாம் அவனுடைய பிறப்பு ரகசியம் வெளியிடுறது. சார்லஸ் டிக்கன்ஸுடைய ஆலிவர் ட்விஸ்ட் நாவல்லையும் அப்படி தான் இருக்கும். ஆலிவர் ட்விஸ்ட் ஒரு அனாதையாக இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த குடும்பத்துக்கு ஒரு உறவு முறையில் வந்துடுவான். பெரிய பணக்காரோட பையனாக வருவான். அதே மாதிரி தான் இங்கேயும் டாம் ஜோன்ஸ் அவனுடைய பேரண்டேஜ். டாம் ஜோன்ஸ் ஃபெல் இன் லவ் வித் சோஃபியா வெஸ்டர்ன். சோஃபியா வெஸ்டர்னை தான் உண்மையில நேசிக்கிறான். ஆனால் பல பேருடைய ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுருக்கான், உடல் ரீதியான தொடர்பு. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் சோஃபியா வெஸ்டர்ன் மட்டும்தான். தோ இஸ் அ உமனைசர்னால் ஒவ்வொரு பெண் பின்னாடி போய் அவங்கள வலையில் வீழத்தை வைக்கிறாங்க தான் உமனைசர். ஹூ இஸ் அ உமனைசர் அப்படி சொல்லுவாங்க. ஃபால்ஸ் இன் லவ் அண்ட் கோஸ் டு பெட் வித் மெனி கேர்ள்ஸ். ஹீ கம் அக்ராஸ் யாரை சந்திக்கிறாங்களோ, சந்திக்கிறது இன் ஹிஸ் லைஃப். ஹி லவ்ஸ் சோஃபியா வெஸ்டர்ன் இன் ஹிஸ் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ். ஆனால் இதயத்தில் சோஃபியா வெஸ்டர்ன் தான் அவன் காதலிக்கிறான். ஃபைனலி சோஃபியா ஃபர்கிவ்ஸ் ஆல் ஹீஸ் பாஸ்ட். கடைசியாக சோஃபியா அவனுடைய எல்லா கடந்த காலத்தையும் மன்னிச்சிடறான். அண்ட் மேரிஸ் ஹிம். அண்ட் தி ஃபைனல் சர்ப்ரைஸ் இஸ் தட் ஹி இஸ் த சன் ஆஃப் ஆல்வர்தி சிஸ்டர் பிரிட்ஜெட். கடைசியில் என்னென்னா ஆல்வர்த்தியோட சிஸ்டர் பிரிட்ஜெட் ஆல்வர்த்தி கல்யாணம் பண்ணிக்காமல் ஒருத்தனை லவ் பண்ணி அந்த பையன்தான் டாம் ஜோன்ஸ். ப்ளஸ் அப்போ அந்த குடும்பத்து தான் ஆயிடுறான். அப்போ சோஃபியா கல்யாணம் பண்ணிக்கிறான்.
தேங்க்யூ.